ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமொரு சட்ட திருத்தமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்ட திருத்தம் வந்து 86வது சட்ட திருத்தம். ஸோ அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 2002. ஓகே. ஸோ இந்த சட்ட திருத்தத்தினால என்ன வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிவு 21A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆரம்ப கல்வி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அடிப்படை உரிமைகளில் வந்து சேர்த்துருக்காங்க. இது வந்து யார் வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாநிலமும் 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஆரம்ப கல்வியை வந்து கட்டாயமாக வந்து இலவசமாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த சட்ட திருத்தத்தோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேவா? அடுத்து அடிப்படை கடமைகளில் இன்னொரு புதுசாக ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெற்றோர்களுக்கான உரிமை. இப்போது பிரிவு 21A வந்து ஒரு மாநிலத்துக்கான உரிமை. ஓகேவா? மாநிலம் வந்து ஆரம்ப கல்வியை வந்து 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து இலவசமாக கொடுக்கணும். இது பிரிவு 21A. அடுத்து அடிப்படை கடமைகளில் பார்த்தோம் அப்படின்னா, பிரிவு 51A. ஓகேவா? ஸோ இது வந்து பெற்றோர்கள் இல்லைன்னா பாதுகாவலர்கள் வந்து 6 முதல் 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கல்வியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படை கடமைகளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அடிப்படை உரிமையா கடமையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரைட் அப் பண்ணிவிட்டு ரைட் அப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி சட்டத்திருத்தம் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.